தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் அவசியமா அல்லது இல்லையா என்பது குறித்து தி ஹிந்துவின் மூத்த அசோசியேட் எடிட்டர் டி ராமகிருஷ்ணன் அவர்களோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிற திட்டம் அதனுடைய துவக்க புள்ளியிலிருந்தே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, சென்னைக்கு இப்படி ஒரு இரண்டாவது விமான நிலையம் தேவையா? அதாவது தேவையா என்றால் தேவை. ஓகே, அதில் ஒன்றும் எந்த விதமான சந்தேகம் இருக்கிறது இது ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன காரணம்? இல்லை, உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஏர்போர்ட் போய் போனீங்கன்னா எனி டே எனி டைம் வந்து கூட்டம் ஜெய் 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 ஜெயின்னு இருக்குது. அது ஒன்றும் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொத்தவால் சாவடி சொல்லுவாங்க அந்த காலத்தில், அது மாதிரி தான் இருக்குது. கூட்டம் வந்து அதாவது அத்தனை அளவுக்கு மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அதனால் இன்றைக்கி தேவை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு மக்களுக்கு. ஓகே, அதை ஒரு 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 முன்ன வந்து ஒரு ஓரளவுக்கு செல்வந்தர்கள் தான் அதை பயன்படுத்தி கொண்டு இருந்த ஒரு இதுவாக இருந்தது. இன்றைக்கு வந்து ஒரு சராசரியாக எல்லாருமே வந்து நடுத்தர வர்க்கத்தில் இப்போ வந்து அது பெரும்பாலானோர் வந்து பயன்படுத்துகின்ற ஒரு இதுவாக ஆயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற தென் மாநிலங்களில் நான் டெல்லி, பாம்பே, டெல்லிலாம் கல்கட்டாலாம் சொல்லலை. பாம்பே, டெல்லி அவங்களுக்கு பாம்பேக்கு வந்து ஒரு இது ஃபைனான்ஷியல் கேபிட்டலு, பெரிய 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 இந்தியாவுடைய பெரிய இவங்கெல்லாம் நம்பர் 1 நம்பர் 2 செல்வந்தர்கள் அங்கே தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு பேஸு. ஸோ அது இருக்குது. அதோடு இல்லாமல் இது இருக்குது. அப்புறம் டெல்லி கேபிட்டல் சிட்டி. ஸோ இப்போ நம்ம தென் மாநிலங்கள் எடுத்துட்டோம்னா, முன்ன வந்து தென் மாநிலங்கள்னால் வந்து சென்னை தான் வந்து முக்கியமானதாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர், இதெல்லாம் பெங்களூரோ ஹைதராபாடோ சிறிய விமான நிலையங்களாகத்தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு அது ரெண்டுமே வந்து பெங்களூர் வந்து அவங்க 90கள் முடிவிலேயே அந்த ஐடி இது பூம் வர ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க பெரிய ஒரு விமான நிலையத்தை தேவனஹள்ளி அந்த இதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேலையெல்லாம் பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைதராபாடும் பிக்கப் பண்ணிட்டார் அது சந்திரபாபு நாயுடு. அவரும் அதை ஹைதராபாத் ஹைடெக் சிட்டி ஆக்க பார்த்தாரு. அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டி வந்து அவரும் அதை அது முன்னெடுத்து செஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ 2 பேருமே 2 நகரங்களில் இருக்கின்ற விமான நிலையங்கள் சென்னையை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. இப்போது அதனால் இப்போது நிறைய விமான அந்த சேவை செய்கிற நிறுவனங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற அந்த அதாவது ஹைதராபாத் ஆர் பெங்களூர் அது எங்களுக்கு போகிறோம், அங்கேருந்தே எங்களுக்கு டிராஃபிக்கு நிறைய இருக்குது அப்படிங்க. அதுங்க தான் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றதாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து இங்கே வந்து விமான நிலையத்தை வந்து இப்போ இருக்கிற விமான நிலையமோ அது 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 இன்னும் மக்கள் அதிகமாக ஸோ அதிகமான மக்கள் இன்னும் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அப்படி போகும்பொழுது அது வந்து ஒரு கணிப்புப்படி 2030க்குள்ளே அதாவது 4 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு தான் இதுக்கு நீங்கள் இழுத்து போட்டு வேலை பண்ணாலும் இதுக்கு மேம்பாடுகள் செஞ்சால் கூட அதனுடைய இதை வந்து தேவை அதனுடைய கெப்பாசிட்டியை அவங்க வந்து ரீச் பண்ணிடுவாங்க இந்த ஏர்போர்ட்டுக்கு. இதுக்கு மேலே அந்த ஏர்போர்ட்டை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஆனால் ஒரு இது ஒரு கணிப்பு இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. அதனால தான் இந்த பரந்தூர் அப்படிங்கிறத அவங்க ஆரம்பித்தாங்க. 2005லேயே ஜெயலலிதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் செய்யலை, அப்புறம் போச்சு கிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்போர்ட்டே செய்யலாம். அந்த 2005ல் கொஞ்சம் அவங்க ஜெயலலிதா சொன்னாங்கங்கிறதுக்காக மட்டும் இல்லாதபடி அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு கொஞ்சம் அதை ஒரு நீண்ட இதனுடைய ஒரு பார்வை எடுத்து வேறு ஏதாவது இடம் கூட வச்சுருக்கலாம். நீங்கள் அவங்க வைக்கிற இடத்துல தான் அவங்க படப்பையாவது ஒரு இடம் சொன்னாங்க. நீங்கள் படப்பையில் வைக்க வேண்டாத ஸ்ரீபெரும்புதூரில் ஏதோ ஒரு அகாடமி வைக்க போகிறோம்லாம் சொன்னாங்க. ராஜீவ்காந்தி பேர்லலாம் கூட சொன்னாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. பட் ஒரு ஏர்போர்ட் அப்போ வந்து அப்போவே திட்டமிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஹைதராபாடையோ பெங்களூரையோ நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்திருப்போம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து இனிமேலும் காலம் தள்ள முடியுமாங்கிறது தான் இப்போது கேள்வி. இப்போது இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஹைதராபாத், பெங்களூர் விமான நிலையங்களோடு ஒப்பிட்டா சென்னை விமான நிலையம் தான் நகரத்துக்குள்ளே இருக்குது. போயிட்டு வர்றவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்குது. அப்படியே நீங்கள் அதை பெருசாக்கணும்னு நினச்சா பக்கத்தில் இருக்க நிலங்களை எடுத்து இன்னும் பெருசாக்கலாம். ஏன் பரந்தூர் மாதிரி வெகு தூரத்து தள்ளி சென்று ஒரு விமான நிலையத்தை உருவாக்கணும்? இப்போது நீங்கள் அது ஏற்கனவே அது ஓரளவுக்கு விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. நம்ம மீனம்பாக்கம்
அந்த திரிசூலம் விமான நிலையம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இருக்கிற இதுக்கு மேலே அவங்க விரிவாக்கம் செய்ய முடியுமான்னு தெரில. நம்பர் 1. நம்பர் 2, இந்த விரிவாக்கம் பண்ணதுலேயே உங்களுக்கு வந்து அடையார் ரிவர் வந்து அந்த ரன்வே கீழே வந்துடுது. அதுவே அது செய்யும் பொழுதே அந்த அந்த விமான இதுக்கு சம்மந்தப்பட்ட சில நிபுணர்கள்லாம் இது வந்து சரியான இது இல்லை, ஓகே அது நம்ம வந்து சில பேர் காஷன் பண்ணாங்க. அப்போவே எனக்கு ஞாபகம் இருக்குது. 2015 பெரிய வெள்ளம் வந்த பொழுது உங்களுக்கு வந்து சும்மா விமானங்கள் வந்து ஏதோ ஒரு சும்மா இந்த பேப்பரில் இந்த குழந்தைகள் வந்து தண்ணியில் வந்து படகு பண்ணி போடுற மாதிரி தள்ளி அப்படி அப்படி சும்மா அப்படி அது அந்த அளவிற்கு வெள்ளம் வந்திருக்கு. ஓகே, எவ்வளோ ஒரு 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 கனமான பொருட்கள் அதெல்லாம். அதை வந்து வந்து இயற்கையினுடைய சீற்றம் பார்த்திங்கன்னா அதை நம்ம அதனுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து சும்மா ஒரு ஒரு சும்மா பேப்பர் இது தட்டுற மாதிரி தட்டின்னு போயிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. இது ஒன்று. 2வது, அந்த பக்கம் ஏர்போர்ட் பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வெரி கன்ஜஸ்டட் பிளேஸு. கவுல் பசார், அந்த பம்மல் இதெல்லாம் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் இடத்துக்கு முன்னாடி டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் செய்யணும். மக்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் செய்ய போனீங்கன்னா அது பெரிய சிக்கல். நீங்கள் வந்து இப்போ பரந்தூரில் அதுதானே செய்ய திட்டமிட்டிருக்காங்க. பரந்தூரில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவிற்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒன்று, நிலங்களை கையகப்படுத்துகிறாங்க, விவசாய நிலங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அங்கே வந்து இது வந்து ஒரு நகர்ப்புறமாக வந்துட்ட இடங்களை வந்து நீங்கள் வந்து அங்கே ஜனங்களை வந்து அதை வந்து நீங்கள் பெருசாக எடுக்க முடியாது, தெரியும். ஒன்று. 2வது, இப்போ அதுக்கும் மீறி நீங்கள் ஒரு எக்ஸ்பேன்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு விமான நிலையத்தை நீங்கள் வந்து விரிவாக்கம் செய்கிறீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு இது வந்து தேவைக்கு ஏற்ப இருக்கணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இப்போ 2025 ஒன்று திட்டமிட்டு செய்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 2050 வரைக்கும் இருக்கணும்னு. ஸோ அதுக்கெல்லாம் அங்கே வந்து இடம் இல்லை. அதாவது ரொம்ப இதுவாக சொல்ல போனோம்னா இப்போ இருக்கிறது வந்து ஒரு எவ்வளவு அதை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வேணால் இழுக்கலாம், ஒரு 3-4 வருஷம். நீங்கள் 2030 இல்லை 2035 இழுக்கலாம். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு காலம் தள்ளி போடுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு செலவு அதிகமாகும், மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாகும். அதனால் நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து எந்த அளவிற்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நியாயமாக நேர்மையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மக்களும், பாதிக்கப்படுற மக்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற இதை புரிஞ்சுட்டு அவங்க இருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. ஈவன் மேற்கத்திய நாடுகளிலேயுமே நீங்கள் வந்து இந்த விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் பொழுது இப்போ சில மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்க போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. அதனால எந்த இடமும் இதில் வந்து விதிவிலக்கு அல்ல. பட் நம்மளுக்கு வந்து தேவைகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்களவு தள்ளி போடுறீங்களோ அவ்வளோக்களவு நீங்கள் உங்களுடைய நிலைமையை நீங்கள் வந்து கடுமையாகி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அதை வந்து இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்னீங்க அடையார் ஆற்றில் வெள்ளம் வரும்போது வந்து அது வந்து விமான நிலையத்திற்குள்ளே அல்லது ரன்வேக்குள்ளே பூந்துருது, அந்த விமானங்கள்லாம் பாதிக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு. இப்போ பரந்தூரில் விமான நிலையத்திற்காக திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களில் பல நீர்நிலைகள் இருக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே மழை பெஞ்சால் தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அப்போ அங்கேயும் அதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடும்ல. அதாவது நீங்கள் அடையார், அது வந்து ஆறு. அடையார் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய உபரி கால்வாய், அப்படியே ஆறாக பல ஏரிகளும் தண்ணியும் வந்து சேர்ந்து நந்தம்பாக்கம் வழியாக அப்படியே சைதாப்பேட்டை வழியாக உங்களுக்கு அடையாரில் போய் ஜாயின் பண்ணுது. இதுதான் அந்த இயற்கையினுடைய ஒரு வடிவம். இது வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த அளவுக்கு தண்ணி வருமா அப்படி அதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்தவரையில் அந்த ஸ்டடி எனக்கு இதை சொல்ல முடியல, பட் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட அதை நம்ம ஒப்பிட முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஒப்பிட முடியாது என்று தான் நினைக்கின்றேன். பரந்தூர்கிட்டையும் ஏரிகள் நீங்கள் சொல்கிற நீர்நிலை இது இருக்குது. பட் அதை வந்து நம்ம இதுவோட அடையார் ரிவர், அடையார் ஆற்றோடு நம்ம ஒப்பிட முடியாது. இப்போ பரந்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரே கேள்வி என்னென்னா, இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரம், பல ஆண்டுகளாக தலைமுறையாக இங்கே விவசாயம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு சென்னை மாதிரி ஒரு நகரத்தோட வளர்ச்சிக்காக இங்கே வந்து விமான நிலையத்தை கொண்டு வருவது வந்து என்ன விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதில் வந்து ஒரு தார்மீக ரீதி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, தார்மீக கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு.
அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது. நான் வந்து ஏன்னா நிலத்தை இழப்பவர்கள் வந்து அந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள். நிலம் என்பது வந்து எல்லாருக்குமே ஒரு அதில் வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் அது. நம்ம வந்து அதை வந்து நீங்கள் ஒரு ஏதோ மிருகத்தனமாக நீங்கள் நிலைய கையகப்படுத்தி செய்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை. பட் ஆனால் நம்மளுடைய ஒரு பரந்த பொது நலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அரசுங்கிறது அதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அந்த பரந்தூர் மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதெல்லாம் நான் எதையுமே குறைத்து மதிப்பிடலை. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தாராளமான ஒரு காம்பன்சேஷன் பேக்கேஜ்லாம் கூட கொடுக்கலாம். அதில் ஒன்றும் இது கிடையாது. அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்துங்கணும். அவங்களுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களுடைய இதெல்லாம் வந்து சரியாக கவனிக்கப்படும். அவங்கள எந்த விதத்துலையும் திராட்டில் விட்டுற மாட்டாங்க. அதாவது பொதுவாக ஏன் இதை எதிர்க்கிறாங்கன்னா, எந்த திட்டத்தையுமே மக்களுக்கு வந்து நம்பிக்கை வருதில்லை. இவங்க இப்படி தான் பேசுவாங்க, அப்புறம் நம்மளை வந்து மறந்துடுவாங்க, கை கழுவிடுவாங்க, இவங்கள வந்து செக்ரட்டேரியட்டில் போய் பார்க்க முடியாது, அப்படி இப்படிங்கிற ஒரு அதிகாரிகள் வந்து ஒரு அவநம்பிக்கை இருக்குது. இந்த அவநம்பிக்கையை நீங்கள் போக்குன்ற வகையில் நீங்கள் காரியங்கள் செய்யணும். அது செஞ்சால் தான் வந்து அந்த திட்டமே நீங்கள் சரியான முறையில் அமுல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் இதை செய்யலேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நன்றாக நடைபெறுமான்னா அது நன்றாக நடைபெறாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லும் பொழுது, காமராஜர் இருந்த காலத்தில் பவானிசாகர் டேம் அது வந்து அப்போ 1940களிலேயே திட்டமிட்டு அவங்க கட்டின்னு. ஆனால் அப்போ வந்து காமராஜர் முதல்வராக இருக்கும் பொழுது அவங்க இது பண்ணும்பொழுது ஒரு 5-6 கிராமங்களை முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்று அதில் நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் எதிர்த்தாங்க. அப்புறம் வந்து காமராஜர் போய் அந்த மக்கள்கிட்ட இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வேண்டியதை செய்கிறேன், உங்களுக்கு புது இடம் செஞ்சு கொடுக்குறோம், உங்களை கொண்டு போய் நாங்கள் எங்களுடைய செலவிலேயே இது பண்ணுவோம், அப்புறம் ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கான அந்த செலவுகள்லாம் நாங்கள் வந்து வாழ்வாதாரத்துக்கான இதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம்லாம் சொல்லி அதற்கு பிறகு அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது மாதிரியான ஒரு தலைவர், அந்த தலைவர் மீதான நம்பிக்கை, ஒரு உயர்வான இடத்துல மக்கள் அவரை பார்த்தாங்க. அத்தோடு இல்லாமல் அவருடைய வார்த்தைகள் வந்து நம்ப தகுந்தவையாக மக்களிடம் இருந்தன. அது கேட்டால் போல் அந்த அரசும் செயல்பட்டது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு அது பெரிய இது இல்லாதபடி, உரசல் இல்லாதபடி அது சுமூகமாக நடைபெற்றது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈரோடு போன்ற இடங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றன. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது செய்ய வேண்டியிருக்கு. அதனால் இதில் அரசியல் தலைமையும் சரி, அதிகாரத்தில் இருக்கின்ற அதாவது அதிகாரிகளும் சரி, இதை வந்து ஒரு மனிதாபிமான முறையிலையும், அதே சமயத்தில் அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரியான முறையில் அணுகி நாங்கள் தீர்க்கிறோம் அப்படிங்கிற முறை, அந்த ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும் அடிப்படையில். அது ஏற்படுத்தாத வகையில் நீங்கள் எந்த திட்டத்தையும் நீங்கள் ஏதோ ஒரு மிலிட்ரி வச்சு கூட நடத்தலாம். பட் அது எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஜனநாயக நாட்டில் அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. இன்னொரு குற்றச்சாட்டையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, சிலர் அதிகாரமிக்க சிலர் அந்த பகுதியில் வந்து நிறைய நிலங்களை வாங்கியிருக்காங்க, அவங்க இந்த திட்டத்தை புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நம்ம வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி திட்டங்களில் வந்து விடுகிறார்கள். இதில் குறிப்பாக வந்திருக்காங்களான்னு நான் சொல்ல முடியாட்டாலும் கூட, பொதுவாக இந்த திட்டம் வந்தால் தங்களுக்கு பெரிய பலன் இருக்கும், பொருளாதார ரீதியில் நலன் வரும் எப்படி என்று சில பேர் இதில் வந்து புகுந்து விடுவார்கள். அதெல்லாம் நம்ம மறுக்கவே போகிறதில்ல. ஒவ்வொரு திட்டம் வரும்பொழுதும் அந்த சந்தேக கண்ணோடையே பார்க்குறவங்களும் இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு பெரிய திட்டம் யாராவது அறிவித்தார்கள் என்றால், ஒரு கட்டமைப்பு புனரமைக்கணும் இல்லை கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா, உடனே சில பேர் வந்து இது யாருக்குனுடைய பலனுக்காக நலனுக்காக இது செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோட்டம் வந்து விடுகிறது. அது வந்து கொஞ்சம் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாகவே இருக்கின்றன இந்த அணுகுமுறை. அது வந்து நல்லதல்ல. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் அந்த மக்களினுடைய இதை வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து ஒரு சரியான முறையில், மனிதாபிமான முறையில் அவங்க அணுகணும். அதை வந்து ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி செஞ்சாங்கன்னா, தென் நீங்கள் வந்து இந்த திட்டத்தை வேணால் நீங்கள் அமல்படுத்திடலாம். அப்புறம் எத்தனையோ திட்டங்களை அமல்படுத்தணும் இல்லை. இந்த திட்டம் ஏன் நம்ம வரணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு பொருளாதார இதில் இப்போ வந்து ஒரு மாதிரி கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது.
அது தொடருமாங்கிற சில கேள்விகள் இருக்கின்றன. ஸோ தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து பல விஷயங்களில் பல காரணிகள் நம்ம கைக்கு உட்படாத பல காரணிகள்லாம் பாதிக்கின்றன. பட் இது வந்து நம்ம கைக்கு உட்பட்ட ஒரு காரணி. இப்போ நீங்கள் விமான நிலையத்தை கட்டுறது போகிறது, இது எவ்வளோ விரைவில் கட்டுறீங்க போகிறதுன்னு, இதை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் வந்து தயக்கம் காண்பித்தாலோ இல்லை இப்போ தள்ளி போடலான்னு நினச்சாலோ இதனுடைய விளைவுகள் வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அத்தோடு மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியல் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதனால் இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து வேலைவாய்ப்புகள் குறைந்து விடுகின்றன என்று வைத்துக்கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து அவங்க வந்து வெளி மாநிலத்துக்கு செல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுங்கிறது எல்லாருக்கும் இப்போ வந்து ஒரு எஃகு ஆலை கொண்டு வராங்க, கொண்டு வராமல் போயிடுறாங்க. இப்போ ஸ்டெர்லைட் இருக்குது, ஓகே, அது வந்து காப்பர் இது பண்ணுறது, அதனால் பாதிப்பு இருந்துச்சு, பொருளாதார பாதிப்புலாம் இருந்துச்சு. அப்போது அதை வந்து யாரும் வந்து அந்த மக்கள் இருக்கிற மக்கள் ஏதோ போராடினாங்க போனாங்களே தவிர அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கானா அது தாக்கம் வந்து ஏற்படுத்தலை. ஓகே, அது உணரலை. அதனால நம்ம வந்து நேரடியான தாக்கம் நம்மளுக்கு உணரலை. ஆனால் இப்போ ஏர்போர்ட் மாதிரியான விஷயம் வந்து எல்லாரும் பேசுவாங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான கட்டமைப்பு திட்டங்கள் வந்து நீங்கள் அமுல்படுத்தாமல் போயிடுறீங்கன்னு வச்சுப்போமே, கை கழுவிடுறீங்க, நாளைக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்கிறாருன்னே வச்சுப்போம். இந்த புதிய அரசு சொல்லிடுதுன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து அப்போது இங்கே வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. இங்கே வந்து முதலீடு செய்யணுன்னா இவங்க இப்போ நம்ம செய்யலாமா வேணாமா, இவங்க பெரிய திட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கை கழுவிடுவாங்களோ, அவங்க இன்னொரு ஆட்சி வந்தால் செய்ய மாட்டாங்க. இல்லை, இன்னொரு நடைமுறை சார்ந்த கேள்வி இருக்குது சார். ஒரு மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ பயண தூரம் விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயணம் செய்து அந்த விமான நிலையத்துக்கு போகணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? ஏன்னா சென்னையிலேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த விமான நிலையம் அமையும். அதாவது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போது கோலாலம்பூர், மலேசியா, அங்கே இருக்கிற ஏர்போர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகணுன்னா 70 கிலோமீட்டர் 1 ஹவர் ஆறுது. ஓகே, நீங்கள் கொழும்பு போயிருப்பீங்க பல முறை, அது ஒரு 35 கிலோமீட்டர். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஆனால் இப்போ இங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாகி விட்டாங்க. நீங்கள் வந்து நம்ம தள்ளி இருக்கேன்னா எஸ், ஓரளவுக்கு தள்ளி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து இருக்கின்ற மக்கள் வந்து 8 கோடி மக்கள். அந்த 8 கோடி மக்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த செங்கல்பட்டு இந்த இடத்துலேயே 25% மக்கள் இருக்காங்க. 8 கோடியில் 25% இந்த 4-5 மாவட்டங்களே இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் அதில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்து அது மாதிரி தான் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து மக்கள் அந்த அடர்த்தி இருக்கு இல்லையா, அது ஜாஸ்தியாக இருக்குது. அது நம்ம என்ன செய்ய முடியும்? இது இல்லை, இதுக்கு இன்னொரு வாய்ப்பு சொல்கிறாங்க. அதாவது சென்னை விமான நிலையம் ஒரு பக்கம் இருக்க, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, திருச்சி இது போன்ற விமான நிலையங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறவங்க வந்து அந்தந்த பகுதியிலேருந்து பயணம் செய்கிற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணலாம். நிச்சயம் அதே இப்போ பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதாவது ஆனால் கோயம்புத்தூர் இன்னும் செஞ்சு சரியாக முடிக்கலை. கோயம்புத்தூர் முடிக்காதனால கொச்சிக்கு தான் வந்து அதனால வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. கொச்சிக்கு மார்க்கெட்டு அந்த ஷேர் வந்து அதிகமாகி கொண்டு இருக்குது. எனிவே ஓகே, அது யாரும் தடுக்க முடியாது. ஆனால் வந்து இப்போ திருச்சி இப்போ தான் சர்வதேச இது வந்து சொல்லியிருக்காங்க. மதுரையும் ஓரளவுக்கு இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் அதாவது மக்கள் தொகை அடர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரொம்ப ஜாஸ்தி. நார்தர்ன் சைடில் வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நீங்கள் கடலூர் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா 33% இருக்குது. 2011 நான் மக்கள் தொகை கணிப்பை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிடுச்சு, இதுவாகிடுது, ஏதோ காரணங்கள்னால, பல காரணங்கள்னால. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் செய்யணுங்கிறது தான் இப்போது. ஏன்னா வந்து இப்போ இடத்த விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், போக போக கஷ்டம். அதாவது காஸ்ட் ஜாஸ்தியாகும், மக்களுடைய எதிர்ப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து இதில் வந்து சரி தவறு என்று நம்ம பார்க்க முடியாது. பட் ஒரு பொதுவான நம்ம சில நலன்களை, நம்ம மாநிலத்தினுடைய நலன்கள், தேவைகள் இதையும் பார்த்து கடினமான முடிவுகள் தான். இது எல்லாமே கடினமான முடிவுகள் தான். இதில் வந்து நான் இன்னும் அவங்களுடைய துயரத்தையோ அவங்களுடைய கஷ்டத்தையோ நம்ம என்னுடைய வியாக்கியானத்தினால ஒன்றும் நான் இது பண்ண முடியாது. பட் அதெல்லாம் நானும் அந்த இடத்துல இருந்தால் நானும் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறேன். பட் என்ன பண்ணுறது, இது வந்து சில முடிவுகளை அரசாங்கம் எடுத்து தான் ஆகணும், எடுத்துன்னு தான் இருக்காங்க மற்ற இடங்கள்லாம். மிக்க நன்றி திரு ராமகிருஷ்ணன். இந்த விமான நிலையம் பிரச்சனை தொடர்பாக பல விளக்கங்களை வந்து நம்முடைய நேயர்களுக்காக தந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.